Hello everyone. Today வந்து நம்ம hydraulic turbines பத்தி பார்க்க போறோம். Hydraulic turbines அப்படிங்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எனர்ஜி ப்ரொடியூசிங் டிவைஸ். இதுல என்ன ஆகுதுன்னா ஃபைனல் நம்மளுக்கு வந்து ரொட்டேஷன் எனர்ஜி கிடைக்கும். இந்த ரொட்டேஷன் எனர்ஜியை ஃபர்தரா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, ஸோ நார்மலா வந்து ஒரு டேம்ல வாட்டர் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அது வந்து வாட்டர் ஹேவ் சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இந்த டேம்ல இந்த வால்வ் ஓபன் பண்ணி விடும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கைண்டிக் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும் டியூ டு ஃப்ளோ ஆஃப் வாட்டர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து கைண்டிக் எனர்ஜி வாட்டர் வந்து என்ன ஆகும்னா இந்த பிளேடை ஸ்ட்ரைக் பண்ணும்போது நம்மளுக்கு ரொட்டேஷன் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். இந்த ரொட்டேஷன் எனர்ஜி வந்து ஃபர்தரா ஜென்ரேட்டர் மூலமா என்ன பண்றோம்னா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த டர்பைன் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கைண்டிக் எனர்ஜியாகவும் கைண்டிக் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாகவும் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் டர்பைன். இதுல வந்து 4 மேஜர் கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா according to the type of energy at inlet, that is impulse and reaction turbine. And then according to the head of the turbine பாத்தீங்கன்னா high head, medium head and low head turbines. And direction of the flow to the runner, radial flow, axial flow and then tangential flow and finally mixed flow turbines. Based on specific speed பாத்தீங்கன்னா low specific speed, medium specific speed and then high specific speed turbines. Okay, first வந்து என்ன பண்றோம்னா differentiate between impulse and reaction turbine. So impulse turbine அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இது என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னா பிரின்சிபல் ஆஃப் இம்பல்ஸ் ஃபோர்ஸ். அண்ட் தென் ரியாக்ஷன் டர்பைன் பாத்தீங்கன்னா இட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து ஹை பிரஷர்ல வந்துட்டு இருக்கும். ஹை பிரஷர் வந்து நாசல்ல ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போது இந்த பிரஷர் வந்து சடனா டிராப் ஆயிட்டு என்ன ஆகும்னா கைண்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் இம்பல்ஸ் டர்பைன்ல. பட் இன் ரியாக்ஷன் டர்பைன்ல த்ரூ அவுட் த டர்பைன்லயே என்ன பாத்தீங்கன்னா பிரஷர் வந்து கொஞ்சம் கிராஜுவலா டிகிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இம்பல்ஸ் டர்பைன்ல பிரஷர் என்ன ஆகும்னா ஒன்லி இன்லெட்ல கைண்டிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். பட் ரியாக்ஷன் டர்பைன்ல கைண்டிக் எனர்ஜி இருக்கும், பிரஷர் எனர்ஜி இருக்க ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் தென் பிரஷர் சேஞ்ச் பாத்தீங்கன்னா பிரஷர் டிராப் ஒன்லி நாசல் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கும். பட் இன் ரியாக்ஷன் டர்பைன்ல த்ரூ அவுட் த டர்பைன்லயும் பிரஷர் வந்து கிராஜுவலா டிகிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அண்ட் தென் பிளேடு டிசைன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கும் இம்பல்ஸ் டர்பைன்ல, ஸ்லைட்லி கர்வ்டு பிளேடா இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பிரஷர் டிராப் வந்து ஒன்லி நாசல் மட்டும் நடக்கிறதுனால. ரியாக்ஷன் டர்பைன்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கர்வ்டு பிளேடா இருக்கும், பிரஷர் வந்து கிராஜுவலா டிகிரீஸ் ஆயிட்டு போகிறதுனால. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இம்பல்ஸ் டர்பைன் ஹை ஹெட் அண்ட் லோ ஃப்ளோ கண்டிஷனுக்கு சூட்டபிளா இருக்கும். ரியாக்ஷன் டர்பைன் பாத்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹெட் அண்ட் ஃப்ளோ கண்டிஷனுக்கு சூட்டபிளா இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இம்பல்ஸ் டர்பைனுக்கு பெல்டான் டர்பைன் சொல்லலாம். அண்ட் தென் ரியாக்ஷன் டர்பைன் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் அண்ட் கெப்லான் டர்பைன் எக்ஸாம்பிளா சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஹெட் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஸோ இதுல வந்து இப்போ வந்து நம்ம டேம்ல இருக்கிற வாட்டர் வந்து டர்பைனுக்குள்ள போகிற வரைக்கும் இதுல வந்து சம் வாட்டர் வந்து ரிசர்வாயர்ல ஸ்டோர் ஆயிருக்கும் டேம்ல. ஸோ அந்த டாப் மோஸ்ட் லெவல் தான் ஹெட் ரேஸ் லெவல். அண்ட் தென் கீழே இருக்கிற ரிசர்வாயர்ல இருக்கிற லெவல் தான் வந்து டைல் ரேஸ். இந்த ரெண்டு லெவலுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஹெட், அது ஹெச் சஃபிக்ஸ் ஜின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஹெச் சஃபிக்ஸ் எஃப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட் லாஸ்ட் டு ஃபிரிக்ஷன் பிட்வீன் த வாட்டர் அண்ட் பென்ஸ்டாக். டியூ டு த ஃபிரிக்ஷன் பிட்வீன் த வாட்டர் அண்ட் பென்ஸ்டாக் சம் லாசஸ் இருக்கும், அது வந்து ஹெச் சஃபிக்ஸ் எஃப் அப்படின்னு சொல்றோம். பட் நெட் ஹெட் அப்படிங்கிறது இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஸ் ஹெட் அண்ட் லாஸ் ஆஃப் ஹெட், தட் இஸ் ஹெச்ஜி மைனஸ் ஹெச்எஃப். இந்த ஹெச்எஃப்க்கு ஆல்ரெடி நம்ம ஃப்ளோ த்ரூ பைப்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்போம். தட் இஸ் 4f LV square by 2gd. இந்த எஃப்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன், எல்ங்கிறது லென்த் ஆஃப் த பென்ஸ்டாக், பிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் இன் பென்ஸ்டாக் அண்ட் தென் கேபிட்டல் டி அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த பென்ஸ்டாக். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டிஃபரெண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த ஹைட்ராலிக் டர்பைன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் ரன்னர் பவர் டு த வாட்டர் பவர். ஆர்பினா ரன்னர் பவர், டபிள்யூபினா வாட்டர் பவர். அண்ட் தென் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் சாட் பவர் டு த ரன்னர் பவர். அண்ட் தென் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆக்சுவலி ஸ்ட்ரைக்கிங் த ரன்னர் டு த வால்யூம் ஆஃப் வாட்டர் சப்ளை டு த டர்பைன். ஓகே, ஸோ எவ்வளவு வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆக்சுவலா ரன்னர் போய் ஸ்ட்ரைக் பண்ணுது அண்ட் தென் ஓவரால் வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளவு போயிட்டு டர்பைன் உள்ள போயிட்டு இருக்கு அப்படிங்கறத உள்ள ரேஷியோ தான் வந்து வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி. ஓவரால் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் சாட் பவர் டு த வாட்டர் பவர். ஸோ இந்த ஃபார்முலாவில் என்ன பண்றோம்னா இந்த ரன்னர் பவரை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் எஃபிஷியன்சியும் ஹைட்ராலிக் அண்ட் மெக்கானிக் எஃபிஷியன்சி ரிலேட் பண்ணி சொல்றதுக்காக. இப்போ
the shaft power runner power அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். So that is mechanical efficiency and then runner power by water power அப்படிங்கிறது hydraulic efficiency. அப்போ overall efficiency எப்படி எழுதுறோம்னா it is the product of hydraulic efficiency and mechanical efficiency. Okay. Next, design parameters in the Pelton wheel. Pelton wheel என்ன design parameters அப்படிங்கிறது there are 8 parameters இருக்கு. First, velocity of jet, that is v1 is equal to cv into square root of 2gh. Okay. c suffix v அப்படிங்கிறது coefficient of velocity. இதோட வேல்யூ நம்ம ப்ராப்ளத்துல இதெல்லாம் இந்த ஃபார்முலா எதுக்காகனா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த c suffix v வேல்யூ வந்து 0.98 to 0.99. ப்ராப்ளத்துல கொடுக்கல அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் velocity of the wheel u is equal to pi into square root of 2gh. பைங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரேஷியோ, that value is around 0.43 to 0.48. ஓகே. அப்போ இந்த இன்கேஸ் இந்த இதுல வந்து velocity ஸ்பீட் ரேஷியோ கேக்குறாங்க அப்படின்னா it is the ratio between, that is u divided by square root of 2gh. and ப்ராப்ளத்துல angular deflection வேல்யூ கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நாமளா எடுத்துக்கலாம், that is directly taken as 160 degree. and then mean diameter of the wheel capital D நம்ம கால்குலேட் பண்ணோம்னா that is 60u divided by n. நார்மலா uங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா pi d by 60. ஸோ அதுல வந்து ஃபார்முலா தான் வந்து mean diameter capital D. and then jet ratios m is equal to capital D by D. நார்மலா இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12 in most of the casesல இருக்கும். இந்த capital D அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா mean diameter of the wheel, small d ங்கிறது என்ன பார்த்தா diameter of the jet striking the runner. and then number of buckets z is equal to 15 plus capital T divided by 2d. and then number of jets is equal to capital Q by small q. so that is இது வந்து flow rate relate பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். and then size of the buckets is equal to width of the bucket equal to 3d to 5d. so நாம என்ன பண்றோம்னா டைரக்டா 5d ன்னு எடுத்துக்கலாம். and depth of the bucket is equal to 0.8d to 1.2d, that is around 1.2d எடுத்துக்கலாம். okay. இந்த ஃபார்முலா எல்லாமே டிசைன் ஆஃப் த பெல்டான் வீல்ல ப்ராப்ளம் கேக்குறாங்க, இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் பெல்டான் வீல். சோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி is equal to என்னன்னா it is the ratio between work done per second divided by kinetic energy of the jet per second. அப்போ நாஸ்ல இருந்து வாட்டர் வந்துட்டு இருக்கும், அதுல என்ன ஆகும்னா கைனடிக் எனர்ஜி தான் வந்துட்டு இருக்கும். இந்த கைனடிக் எனர்ஜி வாட்டர் வந்து என்ன ஆகும்னா டர்பைன்ல போய் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அதுல எவ்வளவு ஒர்க் டன் ஜெனரேட் ஆயிருக்கு and then கைனடிக் எனர்ஜி எவ்வளவு கால்குலேட் பண்ணோம்னா அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒர்க் டன் பர் செகண்ட் அப்படிங்கிறது என்ன, ρA v1 into vw1 plus vw2. ஸோ இந்த vw1 அப்படிங்கிறது என்னன்னா வில் வெலாசிட்டி அட் இன்லெட், vw2 அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா வில் வெலாசிட்டி அட் அவுட்லெட். யூங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா velocity of the wheel. u small u அப்படிங்கிறது velocity of the wheel. and then v1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா velocity of the jet. okay. so இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதுல கைனடிக் எனர்ஜி வாட்டர் பர் செகண்ட்ங்கிறது half mv squared. so இதுல m ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ρA v1 into v1 square. okay. இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் ஃபைனா 2 into vw1 plus vw2 into u divided by v1 square. இதுல ρA v1 ல கேன்சல் ஆயிரும், இந்த 2 மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். and then maximum efficiency உண்டான ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 plus cos pi by 2. okay. இதெல்லாம் என்ன ஆகும்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்ல நம்ம பெல்டான் வீல் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஆல்.